Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் மாற்று சாதியை சேர்ந்த பெண்ணை காதலித்ததால் காதலியின் சகோதரனால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக அந்த பெண்ணின் சகோதரன் சுர்ஜித் கைதான நிலையில் அவர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையர் சந்தோஷ் உத்தரவிட்டார். மேலும் சுர்ஜித்தின் பெற்றோர்களான காவல் உதவி ஆய்வாளர்களாக இருந்த தாய் தந்தை மீது கொலை வழக்கு பதிவு செய்து இருவரும் சஸ்பெண்ட் செய்யவும் உத்தரவிடப்பட்டது. திருமாவளவனிடம் செல்போனில் பேசிய எவிடன்ஸ் கதிர் சம்பந்தப்பட்ட பெண் கவினை காதலிக்கவில்லை என்று கூறியிருப்பதாக செய்திகள் வருகிறது. ஆனால் அந்த பெண் கவினுடன் இருக்கின்ற புகைப்படங்கள் சாட்டிங் எல்லாம் ஏராளமாக கையில் இருப்பதாக தெரிவித்தார். ரொம்ப என்னன்னா இவங்கள்ட்ட நிறைய புகைப்படங்களும் இருக்கு, சாட் இருக்குன்னு. அந்த பொண்ணு கொடுத்தது பிரகாரம் எனக்கு அவரை நான் காதலிக்கல அப்படின்னு அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோவும் சாட் பண்ணினது நிறைய வலுவான ஆதாரங்களை இவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, நம்ம அந்த கோகுல்ராஜ் வழக்கில் அந்த பொண்ணு பிரசாட்சியாக மாறிச்சு பாருங்க இளவரசனுக்கு, அதே மாதிரி தான் இந்த வழக்கிலையும் இவங்க இருக்குங்க. இப்போ நம்முடைய டிமாண்ட் என்னன்னா, அந்த ரெண்டு போலீஸ்காரங்க குற்றவாளிகளுமே அரெஸ்ட் பண்ணப்படணும், அந்த பொண்ணு வழக்கில் சேர்க்கணும்னு. அந்த பொண்ணையும் வழக்கில் சேர்க்கணும். அந்த பொண்ணு இது ரொம்ப சதி பண்ணி அந்த பொண்ணு இந்த சம்மந்தப்பட்ட பொண்ணு இருக்கு பாருங்க அண்ணே, சுபாஷினி. ஆமா, இப்ப நான் காதலிக்கலன்னு சொல்றான்ல, காதலிக்கலன்னு சொல்லியிருக்கு அந்த பிள்ளை. அது பிரஸ்லயே வந்திருக்கு, நான் காதலிக்கலன்னு சொல்லி வந்திருக்கு. ரெண்டாவது இவங்க கிட்ட எல்லா ஆதாரமே வலுவா இருக்கு, ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான. ஆமா, அந்த பொண்ணு இப்படி இருந்திருக்கிறா. அவங்க பெற்றோர்களும் ரொம்ப உடந்தையா இருந்திருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, போலீஸ்காரங்களே இதுல குற்றவாளியா இருக்கிறதுனால நமக்கு நிறைய இதுல டவுட் இருக்கு. இப்ப கூட அவங்க கொண்டு போன அந்த போனை தம்பியை கூட்டு போயிருக்காங்க போல இருக்கு. அப்ப கூட நான் சொன்னேன், இல்ல நீங்க எங்க போனை பரிசோதனை பண்ணணும்னாக்க மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அங்க டெக்னிக்கல் ஆபீசர் கூட்டு பரிசோதனை பண்ணுங்க. நீங்களா கூட்டு போயிட்டு எங்களை இப்ப எப்படி வேணாலும் போன் இப்ப எப்படி நம்ம ஸ்டேட் சுவாமியில பண்ணாங்களா அந்த மாதிரி கூட அழிக்கிறதுக்கு நிறைய அதுல வாய்ப்பு இருக்குண்ணா, பாசிபிள் இருக்கு. அது ஒண்ணு நம்ம இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல வேண்டியது இருக்குண்ணா. தமிழ்நாட்டுல 17 இதுவரை 65 ஆணவ கொலை நடந்திருக்குண்ணே. தொடர்ந்து திருமாவளவன் கொல்லப்பட்ட கவினின் தந்தை சந்திரசேகரிடம் பேசி ஆறுதல் தெரிவித்தார். ஐயா, சரியா 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 பணம் ஒன்றும் வாங்க மாட்டேன் ஐயா. இல்லையா, அது ஒரு கோடி இருந்தாலும் வாங்க மாட்டேன் ஐயா. சரியா சரியா சரி. சுர்ஜித்தின் பெற்றோர் இருவரையும் சஸ்பெண்ட் செய்தாலும் அவர்கள் இருவரையும் கைது செய்யும் வரை கவினின் உடலை வாங்க மாட்டோம் என கவினின் உறவினர்கள் சொந்த ஊரான ஆறுமுகமங்கலம் கிராமத்தில் 3வது நாளாக கருப்பு பேட்ஜ் அணிந்து அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கவினை தான் காதலிக்கவே இல்லை என கவினின் காதலி காவல்துறையினரிடம் கூறியதாக பரவிய தகவலை பார்த்து ஆத்திரமடைந்த கவினின் ஆதரவாளர்கள் கவினின் காதலியை இணையத்தில் வசைபாடி வந்தனர். அது மட்டுமில்லாமல் கவின் தனது காதலியோடு இருக்கும் புகைப்படங்களையும் பதிவிட்டு பக்கம் பக்கமாக கண்டன ரைட்டப்களையும் எழுதி வருகின்றனர். தற்போது இதுகுறித்து உண்மை சரிபார்ப்பு குழுவின் திட்ட இயக்குனர் அயன் கார்த்திகேயன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் கவினை காதலிக்கவில்லை என்று அந்த பெண் சொன்னதாக செய்தி ஒன்று வெளியாகி அப்பெண்ணின் புகைப்படம் வெளியிடப்பட்டு வருகிறது. கவினின் காதலி அவ்வாறு காவல்துறையினரிடம் தெரிவித்தார் என உறுதிப்படுத்தி அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வரவில்லை என்றும்
அந்த பெண் அவ்வாறு எங்கேயும் பதிவு செய்யவில்லை. மேலும் அந்த பெண் அப்படி தெரிவிக்கவில்லை என்று காவல்துறை உயரதிகாரி மூலம் என்னால் தெரிந்து கொள்ள முடிந்தது என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். இணையத்தில் பரவிய தவறான தகவல்களை வைத்து சிலர் அந்த பெண்ணின் புகைப்படத்தை பகிர்ந்து சிலர் கவிதைகள் எழுதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் இது தனது தொழில்முறை எல்லைக்கு அப்பாற்பட்டது என்றாலும் இதை சொல்ல நான் நிர்பந்திக்கப்படுகிறேன் என அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் கொலை செய்யப்பட்ட கவின் தனது நண்பர்களோடு மகிழ்ச்சியாக இருந்த வீடியோக்களும் தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.